சில க்ரீம்ஸ் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ம். சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம், 15 வருஷமாலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சில க்ரீம்ஸ். ம். ஏன்னா அதெல்லாம் அடிக்டிவ். ஓகே. நம்மளுக்கு எப்படி வந்து ஆல்கஹாலுக்கு அடிக்ஷன் இருக்கோ, அதே ம். மாரி ஸ்கின்னுக்கும் ஒரு அடிக்டிவான ஒரு இன்கிரீடியன்ட்னா ஸ்டெராய்ட். இப்போ ஸ்டெராய்ட் போட்டா நல்லா பளபளப்பா தெரியும். அதுவே அந்த ஸ்டெராய்டே நிப்பாட்டிட்டா ரொம்ப கருப்பாவும், நெறைய பிம்பிள்ஸ் வரும், நெறைய ஹேர் ரீக்ரோத்லாம் வரும். ம். ஸோ அத அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த பேஷண்ட்ஸ்லாம் மறுபடியும் ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. ஃபீவர் வந்தா நம்ம எப்படி ஒரு மெடிசன் ம். எடுத்துக்கிறோம், அது பர்ட்டிகுலர் டோசேஜ் இருக்கு இல்லையா? அது மாரி தான் இதையுமே கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம உடனே ஃபேர் ஆயிரணுன்றதுக்காக அதிகமா டோசேஜ் ம். பண்றதும் தப்பு தான். ஸ்கின் ஒயிட்னிங்ன்றதே ஒரு ஃபால்ஸ் அலார்ம் தான். நீங்க ஓகே. யாராவது ஒருத்தவங்க ஸ்கின் ஒயிட்டனிங்ன்னு எத ப்ரமோட் பண்ணாலும் அங்கருந்து ஓடிருங்க. ஸோ பேசிக்கலி எல்லா டிவைசஸ், மொபைல் ஃபோன்ஸ், டிவிஸ் எல்லாத்தையுமே வந்து 1 ஹவர் பிஃபோர் ஆர் ஸ்லீப் வந்து நம்ம கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடுறோங்க. பில்லோ கவர் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணா போதுமா? இல்லன்னா எப்படி மேம் அது? டெஃபினெட்லி 100% மஸ்ட் தான். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திராஸ் நேரு வீதி பாண்டிச்சேரி. சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் பத்மஜா. நம்மளுக்கு வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா? அதில மெயினா வந்து ஒண்ணு வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ வந்து நம்மளுக்கான ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு ஸ்கின் வந்து ஆக்னி வரும், பிக்மெண்டேஷன் வரும். நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு. இத நம்ம கூட வந்து டவுட்ஸ கிளியர் பண்ற வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு டாக்டர் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சொல்லிடலாம். டாக்டர் மோகன்லட்சுமி இந்த ஷோக்கு நான் வந்துட்டு வெல்கம் பண்றேன். ஹாய் மேம். ஹாய்ங்க. மேம் இப்போ மார்க்கெட்ல வந்துட்டு ஃபேர்னஸ்க்கு க்ரீம்லாம் நெறையாவே வந்துருச்சு இல்லையா? ஸோ இத போட்டு வந்துட்டு ஸ்கின் மட்டும் டேமேஜ் ஆகல, கிட்னி ஃபெயிலியர் கூட வருதுன்னு சொல்றாங்க. அது எப்படி மேம்? உங்களோட பேஷண்ட்ஸ்க்கு நீங்க இந்த மாரி ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? வந்திருக்காங்களா? டெஃபினெட்லி. நான் ரொம்ப காமனா பார்த்துட்டு இருக்கிறது வந்து, இப்போ வந்து ஃபோடம் ஆர் வந்து சில சொல்ல முடியாத க்ரீம்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஓகே. நெறைய ஸ்டெராய்ட் குயின்ஸ் அண்ட் ஹைட்ரோகுயினோன் இருக்கிற காம்பனன்ட்ஸும் வந்து நெறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ சில க்ரீம்ஸ் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ம். சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம், 15 வருஷமாலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சில க்ரீம்ஸ். ம். ஏன்னா அதெல்லாம் அடிக்டிவ். அதுக்கு பேர் டாபிக்கல் ஸ்டெராய்ட் டேமேஜ் ஃபேஸ். ஓகே. நம்மளுக்கு எப்படி வந்து ஆல்கஹாலுக்கு அடிக்ஷன் இருக்கோ, அதே ம். மாரி ஸ்கின்னுக்கும் ஒரு அடிக்டிவான ஒரு இன்கிரீடியன்ட்னா ஸ்டெராய்ட். இப்போ ஸ்டெராய்ட் போட்டா நல்லா பளபளப்பா தெரியும். அதுவே அந்த ஸ்டெராய்டே நிப்பாட்டிட்டா ரொம்ப கருப்பாவும், நெறைய பிம்பிள்ஸ் வரும், நெறைய ஹேர் ரீக்ரோத்லாம் வரும். ம். ஸோ அத அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த பேஷண்ட்ஸ்லாம் மறுபடியும் ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ இத நிப்பாட்டுறதுக்குன்னே வந்து நாங்க நெறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலுமே, ம். நீங்க இன்கேஸ் வந்து நீங்க ஒண்ணுமே இல்ல. ஒரு இன்கிரீடியன்ட் எடுத்துட்டீங்க, ஒரு கிரீம் யூஸ் பண்றீங்க. அதனால திடீர்னு ஒரு ஸ்கின் மாறுதுனாலே யூ ஷுட் பி வெரி அவேர். ஓகே. அதே மாரி ரொம்ப சீப்பா இருக்கு. இந்த ஒரு இன்கிரீடியன்ட்னால என்னால பயங்கரமா ஃபேர்னஸ் அட்டைன் பண்ண முடியுதுனாலும் யூ ஷுட் பி அவேர். ஸோ இதனால டெஃபினெட்லி ஐவ் சீன் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். நெறைய ஹார்மோன் இம்பேலன்ஸஸ் நான் பார்த்துருக்கேன். ஓகே. இன்டர்னல் கார்ட்டிசால் டிப்ரஷன்ஸ் பார்த்துருக்கேன். சிலவங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டும் நெறைய பேர் வந்து இந்த மாரி ஆமா. சைட் எஃபெக்ட்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. நெறைய பேர் இப்போ வந்து டேப்லெட் மூலியமா தான் மேம் நான் கலர் ஆகணும் இந்த மாரி அப்படின்னு சொல்லி டேப்லெட்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. யாஹ்! ஆனா இன் அ ரைட் வே எடுத்துக்கிட்டீங்க, பர்ட்டிகுலர் டோசேஜ்ன்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஆமா. மெடிசின்ஸ். ஸோ பேசிக்கலி இந்த ஃபேர்னஸ்க்கான கிரீம்ஸோ, இல்ல டேப்லெட்ஸுமே கூட நம்ம ஒரு ஃபீவர் வந்தா நம்ம எப்படி ஒரு மெடிசன் ம். எடுத்துக்கிறோம், அது பர்ட்டிகுலர் டோசேஜ் இருக்கு இல்லையா? அது மாரி தான் இதையுமே கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம உடனே ஃபேர் ஆயிரணுன்றதுக்காக அதிகமா டோசேஜ் ம். பண்றதும் தப்பு தான். மேம் அப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னா, ஸ்கின் ஒயிட்னிங்கும், ஸ்கின் பிரைட்னிங்கும் வேற தானே இல்லையா? ஆனா வந்துட்டு நம்ம மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஸ்கின் பிரைட்னிங் சீரம்லாம் வாங்கிட்டு எனக்கு ஏன் ஒயிட் ஆகல அப்படிங்கிறாங்க. அதோட விளக்கமா ஒரு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? அத டெஃபினெட்லி. பத்தி? ஸ்கின் ஒயிட்னிங்ன்றதே ஒரு ஃபால்ஸ் அலார்ம் தான். நீங்க ஓகே. யாராவது ஒருத்தவங்க ஸ்கின் ஒயிட்டனிங்ன்னு எத ப்ரமோட் பண்ணாலும் அங்கருந்து ஓடிருங்க. பிகாஸ் அது வந்து எப்பவுமே இட் வில் இன்க்ளூட் ஸ்டெராய்ட்ஸ், ஹைட்ரோகுயினோன் ஆர் ஏதாவது இல்லீகலான இன்ஜெக்ஷன்ஸ் விச் இஸ் நாட் கிரேட். இப்போ நம்ம ஏன் நம்ம கலர மாத்திக்கணும்னு நெனைக்கிறோம்? ஹவ் ம். அபௌட் நம்ம ஹெல்த்தி ஸ்கின்ன ப்ரமோட் பண்ண? ஸோ ஓகே. எல்லா கலருமே நல்ல கலர் தான். யாஹ்! நம்ம இந்தியன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி சவுத் இந்தியன்ஸ் யாஹ்! நம்மலாம் ப்ரவுன் ஸ்கின் டைப் தான். ம். ஸோ நம்மளால டேன ரிமூவ் பண்ண முடியும். நம்ம ஸ்கின் டோன பெட்டரா காட்டிக்க முடியும். யாஹ்! ஸோ ஸ்கின் லைட்னிங் வந்து இஸ் அ பெட்டர் கான்செப்ட் தேன் ஸ்கின் ஒயிட்டனிங். ஓகே. ஸோ ஸ்கின் ஒயிட்டனிங்னால நெறைய ஸ்கேம்ஸும் பார்த்தாச்சு. நெறைய கிரீம்ஸ் அண்ட் ஸ்டெராய்ட்ஸ் அண்ட் அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்ல நெறைய கிரீம்ஸ் வித்தவுட் எனி ஓகே. இன்கிரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு நெறைய சைட் எஃபெக்ட்ஸும் உண்டு. தயவு செஞ்சு அத ப்ரமோட்டும் பண்ண வேணாம். மேக்கப் போட்டுட்டு நைட்டு தூங்குறது வந்துட்டு
ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தூங்கணுமா? இல்ல பண்ணாம அப்படியே தூங்கிட்டு காலையில எந்திச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கணுமா? டெஃபினட்டா வாஷ் பண்ணிட்டு தாங்க தூங்கணும். வாஷ் பண்ணாம தூங்குனீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி மேக்கப் எல்லாத்துலயுமே ஒரு கெமிக்கல் இருக்க தான் செய்யுது. அது டீஹைட்ரேஷன் காஸ் பண்ணும். ஏர்லி ஏஜிங் காஸ் பண்ணும். பிக்மென்டேஷன்ஸும் காஸ் பண்ணும். ஓகே மேம். தூங்குறதுக்கு முன்னாடியே ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஃபோன் வச்சுட்டு தூங்கணுமா? இல்லாட்டி அது எப்படி மேம்? ஸ்கின்னுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா? மொபைல் யூஸ் பண்ணிட்டே, தூக்கம் வர்றப்போ தூங்கிக்கலாம்ப்பா, இப்போதைக்கு நம்ம தூங்க வேணாம் அப்படிங்கிறப்போ, ஸ்கின்னுக்கும் அதுக்கும் ஏதாச்சும் இருக்குதா மேம்? டெஃபினட்டா இருக்குங்க. ஸோ பேசிக்கலி எல்லா டிவைசஸ், மொபைல் ஃபோன்ஸ், டிவிஸ் எல்லாத்தையுமே வந்து 1 ஹவர் பிஃபோர் ஆர் ஸ்லீப் வந்து நம்ம கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிறணுங்க. அண்ட் எஸ்பெஷலி எல்லா லைட்டையும் நீங்க ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் டிவைசஸ் யூஸ் பண்ணாலும், அந்த ரேஸ்னால, ப்ளூ லைட்னாலயுமே உங்களுக்கு பிக்மென்டேஷன் ஆகும். ஏன் 1 ஹவர் ஒரு பர்ட்டிகுலர் டைம் 1 ஹவர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் சுரக்கணுங்க. ஸோ ஓகே. பேசிக்கலி உங்க கண்ண மூடி நீங்க ஒரு இருட்டான என்வைரன்மென்ட்ல இருக்கும்போது தான் உங்களோட பிரெயின் வந்து மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் சுரந்தா தான் மத்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ரெகுலேட்டரியா சுரக்கும். ஸோ ஓகே. அது வந்து உங்க ஸ்கின்னுக்கு மட்டும் இல்ல, ஓவரால் ஹெல்த்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. பில்லோ கவர் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணா போதுமா? இல்லன்னா எப்படி மேம் அது? பில்லோ கவர் ஆக்சுவலி மஸ்ட்டா? டெஃபினெட்லி 100% மஸ்ட் தான். ஏன்னு கேட்டாங்கன்னா, வித் பீப்பிள் நெறைய பேத்துக்கு டாண்ட்ரஃப் அண்ட் ஆக்னி ப்ராப்ளம்ஸ் ம். இருக்கிறவங்களுக்கு, அவங்க படுக்கும்போதோ, இல்லாட்டா வந்து ஒரு ஒரு வாட்டி அதெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் இல்லையா? ஸோ ஒரு ஒரு ஓகே. வாட்டியுமே வந்து இன்ஃபெக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்குங்க பில்லோ கவர் மூலியமா. ஸோ நீங்க ஒரு ஆக்னி இருக்கிற பேஷண்ட் ஆர் டாண்ட்ரஃப் இருக்கிற பேஷண்ட்க்கு ஒரு 3 நாளைக்கு, ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணாலே பெட்டர். ஓகே. இல்ல நார்மல் பெர்சன் தான். எனக்கு எதுவும் ப்ராப்ளம்ஸ் இல்ல. பட் ஆனா நல்லா மெயின்டெயின் பண்ணணும்னு நெனச்சீங்கனாலும், ஒரு ஹெல்த்தி வே வந்து வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஓகே மேம். மேம் ரேட்டிங் மட்டும் பார்த்துரலாமா? ஓகே. மேம் டூத் பேஸ்ட்டா? ஃபேஸ்ல போடுறாங்களே அதுக்கு? பெரிய முட்டைங்க. வேஸ்ட். மேம் பிம்பிள் பேட்சஸ்க்கா? அது? 10 on 10 தருவேங்க. இதெல்லாம் சிலிகான் பேஸ்ட், ஹைட்ரோகுளோரைட் பேஸ்ட் சிலிகான் பேட்சஸ்லாம் வந்துருச்சு. ஸோ ஓகே. நீங்க இத எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆக்னி இருக்கு அண்ட் ரொம்ப நாளா போக மாட்டேங்குதுன்ற பட்சத்தில, அந்த பர்ட்டிகுலர் ஸ்பேஸ்ல நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டே வரீங்கன்னா, மார்க் இல்லாம போயிருது. மேம் அந்த பிம்பிள்க்கு வந்து மஞ்சள்லாம் அரைச்சு தடவுறாங்க இல்லையா? அதெல்லாம் என்னது மேம்? பெரிய முட்டை தாங்க. ஓகே. பிகாஸ் அது அகைன் இரிட்டேஷன் காஸ் பண்ணுங்க. அகைன் அது ஒரு பிக்மென்டேஷனும் காஸ் பண்ணும். பிம்பிள் வந்துருச்சுன்னு நான் கைய வச்சு இப்படி பண்ணும்போது, அது அதர் ஏரியாக்கு போகுமா? இல்ல அது அப்படியே சால்வ் ஆயிருமா? 100% இதெல்லாமே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ ஓகே. ஆக்னி எல்லாமே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான். ம். ஸோ ஒரு ஒரு இடத்துலயும் நீங்க ஹேண்ட வந்து ஒரு ஒரு இடத்துல எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அங்க ஸ்ப்ரெட்டும் ஆகும். நீங்க வச்ச இடத்துல பிக்மென்டேஷன் அண்ட் ஸ்காரிங்கும் ஆகும். ஸோ 100% நெவர். மேம் லெமனா? முட்டை பெரிய முட்டை. பிகாஸ் லெமன் ஜூஸ் குடிச்சா நல்லாருக்கும். ஸ்கின்னுக்கு போடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? 100% எல்லாத்தையும் குடிங்க. ஆனா ஸ்கின்க்கு போடாதீங்க. மேம் இதுக்கு வந்து நீங்க ஸ்கின்னுக்கு போடுறதுக்கு ஒரு சீரம் மட்டும் சொல்ல முடியுமா? சீரமா? யாஹ்! ஸோ பேசிக்கலி இதுவுமே வந்து உங்களோட நேச்சருக்கு ஏத்த மாரி தான். இப்போ உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்கு. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஹைலூரானிக் ஆசிட் சீரம்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுவே வந்து எனக்கு ஆன்டி ஏஜிங் வேணும். 25 பிளஸ் மேல ஆயிருச்சு, 30 பிளஸ் மேல ஆயிருச்சு. எனக்கு லைட்டா ஃபைன் லைன்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சு அப்படின்னா, ரெட்டினாயிக் ஆசிட், ரெட்டினால் யூஸ் பண்ணா பெட்டரா ம். இருக்கும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஆயிலியா இருக்கு, ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாவே இருக்கு. எப்ப பார்த்தாலும் முகம் எண்ணெய் வழிஞ்சாப்புல இருக்கு அப்படின்னா, நயசினமைட் யூஸ் பண்ணா ஓகே. பெட்டரா இருக்கும். அண்ட் வந்து பெட்டர் வந்து உங்களுக்கு பிக்மென்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குன்னா, நீங்க லாக்டிக் ஆசிட், கூஜிக் ஆசிட், கிளைகாலிக், அசிலிக் ஆசிட்ன்னு நெறைய சீரம்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகே. மேம் ரெட்டினால் சொன்னோம்னா, இது இப்போ வந்துட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. யார கேட்டாலும் இந்த ரெட்டினால் போடு, ரெட்டினால் அதோட பெனிஃபிட் என்னதான் மேம்? எல்லாருமே யூஸ் பண்ணலாமா? இல்லன்னா குறிப்பிட்டவங்க தான் யூஸ் பண்ண முடியுமா? டெஃபினட்டா ரெட்டினால் வந்து 25 பிளஸ் இருக்கிறவங்க தாங்க யூஸ் பண்ணணும். இப்பலாம் ஓகே. நான் நெறைய கேஸஸ் பார்க்குறது 18 வயசுல ரெட்டினால் வந்து என்ட்ட கேட்டுருக்காங்க. ஓ! ஸோ 25 பிளஸ்ல தான் நமக்கு வந்து ரெட்டினால் வந்து தேவைப்படும். ஏன்னா கொலாஜன் பிரேக் டவுன் 25 பிளஸ்ல தாங்க நடக்கும். ஸோ ஓகே. கொலாஜன வந்து பிரேக் டவுன்லேருந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கும் அண்ட் ரினியூவல் அதாவது புது கொலாஜன் ஃபார்ம் பண்றதுக்கும் தான் ரெட்டினால். ஸோ ஓகே. நமக்கு வந்து இந்த ஒரு ஹேபிட்டாவே 25 பிளஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட ஏஜிங்க வந்து நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்த முடியும். ஓகே. மேம் நீங்க ஏஜ் குரூப்ன்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. நான் ஏஜ் குரூப்லாம் சொல்றேன். நீங்க அதுக்கு நீங்க அது என்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலான்னு மட்டும் சொல்லுங்க. ஓகேவா? ஷூர், சீரம் இல்லன்னா சன்ஸ்கிரீன். ஷூர். 0 to 5 மேம். எதுவுமே தேவையில்லைங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேபிக்கான லோஷன், ஒரு மாய்ஸ்சரைசர் தேவைப்படும். ஓகே. அண்ட் ஒரு பேபி சோப் அண்ட் பேபி ஷாம்பு தேவைப்படும். அவ்வளோதான். மேம் 10 to 15 ஏஜ். 10 to 15 கண்டிப்பா இப்ப ஸ்கூல் கோயிங் டைம் அண்ட் அகைன் வந்து ரொம்ப வெயில்ல போயிட்டுருப்பாங்க. ஸோ டேனிங் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ டியூரிங் திஸ் டைம் ஆல்சோ நல்ல ஒரு பேசிக்கான ஒரு மினரல் சன்ஸ்கிரீன் தேவைப்படும். ஒரு கிளென்சர், ஒரு லோஷன் அண்ட் மாய்ஸ்சரைசர் அவ்வளோதான்.
18ல இருந்து ஒரு 28 வச்சுக்கலாமா அவங்களுக்கு? ஸோ 18லேருந்து 28ல மேஜர் ப்ராப்ளம்ஸ் கேட்டிங்கன்னா, ஒண்ணு ஆக்னி பிரேக் அவுட்ஸா இருக்கலாம். ஓகே. இன்னொன்னு வந்து பிக்மென்டேஷன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சன் டேனிங்கா இருக்கலாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னென்ன தேவைப்படும்னா, அவங்க ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாரி ஒரு ஸ்கின் கேர் டெஃபினட்டா தேவைப்படும். ஒரு சன்ஸ்கிரீன் தேவைப்படும். ஒரு ஃபேஸ் வாஷ் தேவைப்படும். ஒரு மாய்ஸ்சரைசர் டெஃபினட்டா தேவைப்படும். ஓகே. இன்கேஸ் அவங்களுக்கு பிம்பிள் இருந்தா பிம்பிள்க்கான ட்ரீட்மெண்ட். அதுவே பிக்மென்டேஷன் இருந்தா பிக்மென்டேஷன்க்கான ட்ரீட்மெண்ட். மேம் அபோவ் 40? அபவ் 40 டெஃபினெட்லி ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்ஸ் தான். ஸோ ம். பேசிக்கலி ரெட்டினால் அண்ட் வந்து ஹைலூரானிக் ஆசிட் அண்ட் மாய்ஸ்சர் பேரியர் கிரீம்ஸ் தேவைப்படும். மேம் இந்த ஹெல்மெட்லாம் யூஸ் பண்றனால தான் ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமா ஆகுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹெல்மெட்னாலயா இல்ல ஆல்ரெடி நம்ம ஹேர்ல ப்ராப்ளம் இருக்குமா? ஆப்வியஸ்லி ஹேர்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து முடி கொட்டுதுங்க. அது என்ன நினைச்சுக்கிறோம்னா ஹெல்மெட் போடுறது ஐ டோன்ட் நோ அது எங்கேருந்து அந்த மித்து ஆரம்பிச்சதுன்றது எனக்கு தெரியல. ஒரே ஒரு விஷயம் வந்து ஹெல்மெட்னால அதை ஜாஸ்திப்படுத்த முடியும்னா டாண்ட்ரஃபா மட்டும்தான் இருக்க முடியும். ஹேர் ஃபால்ன்றது நம்ம ரூட் காஸ் தெரியாம நம்ம ஹெல்மெட்டை மட்டும் ப்ளேம் பண்றது தப்பு தான். உங்கள் ராஜேந்திரா சில்க் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.